அனைவருக்கும் நிகழ்ச்சி வணக்கம். இன்றைய வாசிப்பாரும் 1332 உங்கள் இன்றைய வாசிப்பாரத்தில் புதிய நபர்களின் தொடர்பை பற்றி வாசிக்கப் போகின்றேன். வெளியே நிற்கும் போது ஒருவர் என்னுடன் கதைத்தால் நான் ஜெர்மன் மொழியை ஹலோ என்று பார்த்தேன் அல்லது வணக்கம் என்ற வார்த்தை கூறி நான் போக வேண்டும் என்று கூறுவேன். ஆனால் என்னை உதவி கேட்டால், உதாரணமாக பாதையை கேட்கும் போது நான் நிச்சயமாக உதவுவேன். சில வேளை எனக்கு பயம் உள்ளது, ஏனென்றால் எனக்கு பின்னால் போவதற்கு ஒரு கேள்வியாக இருக்கும். இது எனக்கு கடைசி தரம் நடைபெற்றது. அதில் நானும் ஒரு பாட்டியும் சேர்ந்து ஒரு ட்ரம் நிலையத்தில் நின்றோம். அவள் என்னுடன் கதைத்து நாங்கள் சேர்ந்து ஒரு ட்ரம்மில் ஏறி அதன் 3 நிலையங்களுக்கு பின் நாங்கள் முடியும் நிலையத்தில் இறங்கியுள்ளோம். பின்பு அவள் அந்த நிலையத்தில் இறங்கிய பின் எனக்கு பின்னால் வந்துள்ளார். எனக்கு கேள்வியாக இருந்தனால நான் அடுத்த நிலையம் வரை நடந்துள்ளேன். பின்பு அவவும் எனக்கு பின்னால் வந்தனால் எனக்கு மிகவும் பயமாக இருந்தது. அம்மாவை தொலைபேசியுடன் எனக்கு பயமாக இருந்தனால் நான் அம்மாவுடன் கதைத்தேன். அடுத்த நிலையத்துக்கு சேர முதலே ட்ரம் வந்து விட்டது. அதனால் நான் அதற்குள்ளே ஏறும்போது நான் பாட்டியை பல தூரத்தில் இன்னும் கண்டேன். அப்பொழுது நான் பின்பு ட்ரம்மில் இருந்து இறங்கி அம்மாவுக்கு போயுள்ளேன். பின்பு வீட்டும் வந்துள்ளேன். என்னுடைய நீதி என்னென்றால், வித்தியாசமாக இருக்கும் மக்களுடன் கதைக்க வேண்டாம். இதே போல் நாங்கள் இப்படியான மக்கள்கள் எங்களுக்கு பின்னால் நடந்தால், நாங்கள் ஒரு வட்டம் நடந்தால் அப்போ எங்களுக்கு நிச்சயமாக தெரியும் அவள் எங்களுக்கு பின்னால் வருவாண்டு. அதனால நாங்கள் அப்போ கவனித்து போலீஸுக்கு போய் அல்லது நாங்கள் எங்களுடைய தொலைபேசியுடன் எங்களுடைய அம்மா அப்பா அல்லது போன்றவற்றை எல்லோருடன் கதைச்சு செய்ய போது அது மிகவும் சிறப்பாக இருக்கும். இதான் இன்றைய வாசிப்பாயிரம். இதே போல் அதற்குரிய இடங்களும் உண்டு. நன்றி, வணக்கம்.